ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பிச்சாவரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இது வந்து சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போது இன்றைக்கி வந்திருக்கோம். அலையாத்தி காடு அப்படின்ற கூட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளில் நம்ம சென்னையிலேருந்து இங்கே வந்து இதை சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸும். இங்கே நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டோக்கன் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன் நம்பர் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்கு நடுவில் இந்த பக்கம் செடிங்க, அந்த பக்கம் செடிங்க, அதுக்கு நடுவில் போட் போகிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த இயற்கை அழகை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. வெயிட் பண்ண சொன்னாங்க. அது வரையும் அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அப்படியே 10 ரூபா கொடுத்தா ஒரு ஆளுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறி பார்க்கலாம். அந்த வியூ பாயிண்ட்டே வேறு லெவலாக இருக்குது. மேலே ஏறி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதையும் போய் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு 10 ரூபா. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். குழந்தைக்கு டிக்கெட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 30 ரூபா கொடுத்தோம். 4 பேரும் போய் மேலே ஏறி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம். அங்கேருந்து வியூ செம்மையாக இருந்தது பார்க்கவே. காற்றும் வேறு லெவலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்படி இருக்குன்னு. நல்லா ஒரு 30-40 அடி ஹைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், அங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குழந்தைங்க ஒரே கலாட்டா ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து போட்டிங் கிளம்புறது போகிறது எல்லாம் தெரிகிற மாதிரி இந்த டவர் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது மேலே ஏறி பார்க்கும்போது. பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ அருமையாக தெரியுதுன்னு. இந்த 2 போட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடது ஃப்ரெண்ட்ஸ். எதுனா ஆக்சிடெண்ட் எதுனா ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஆளுங்களை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த 2 போட்டு இங்கே நிற்க வச்சுருக்கிறது. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் தசாவதாரம், அப்புறமா விஷாலோட படம் வந்து துப்பறிவாளன், அதெல்லாம் இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. நிறைய படம் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் படம், தெலுங்கு படம், ரொம்ப நிறைய படம், இந்தியாவில் இருக்க நிறைய திரைப்படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. எத்தனை வண்டிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங், ஓன் வெஹிக்கிளில் வந்தால் பார்க்கிங்கும் இருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஏரியில் போட்டிங் போயிருப்போம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பீட் போட்டில் போனீங்கன்னா அது ஒரு அனுபவமாக இருக்கும். நாங்கள் வந்து துடுப்பு படகுல போனோம். இது ஒரு அனுபவமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். துடுப்பு படகுல போனீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கால்வாய் மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன இடத்துலலாம் பூந்து போவோம். செடிங்கெல்லாம் நம்ம கைக்கு நம்ம மேலே படுற மாதிரி போவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு ஸ்பீட் போட் கிளம்புது பாருங்கள். ஸ்பீட் போட்டு செம்ம வேகமாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீட் போட்டில் போனோன்னா 650, 6 பேருக்கு எல்லாம் ஒரே ரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். துடுப்பு படகுல போனால் 4 பேர் 450 ரூபா. பாருங்கள், அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இந்த சதுப்பு நில காடால் உங்களுக்கு சுனாமி பாதிப்பு அவ்வளோவா இல்லைன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம துடுப்பு படகு கிட்ட வந்தாச்சு. ரோவில் நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நம்பர் வர வரையும் வெயிட் பண்ண பிறகு அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டு நம்ம உள்ளே வந்து அப்புறமா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 5 ரூபா கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு 4 பேர் இருந்தோம். 20 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு நம்மளை அப்படியே போட்டில் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. அவர் வந்து நிறைய டீட்டெயிலெலாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நான் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன் அவர் பேசுனதை வச்சு. இங்கேருந்து இந்த மாதிரி செடியோட விதை எடுத்துகிட்டு போயிட்டு பாண்டிச்சேரியிலையும் இதே மாதிரி செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வந்து மனிதர்களால் செய்யப்பட்டது. இது வந்து இயற்கையாகவே இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உலகத்திலேயே இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு 2வது பெருசு நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் பிச்சாவரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை ஈஸியாகவும் ரீச் பண்ணிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையிலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக சிதம்பரம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இதை வந்து ஒரு தடவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் நம்மளுக்கு நிறைய டீட்டெயில் கொடுத்துட்டே இருந்தார். அவருக்கு வந்து ஒரு இப்போ எங்கள் 4 பேரை கூட்டிகிட்டு போனேன். ஒரு தடவை போயிட்டு வந்தால் அவருக்கு வந்து 90 ரூபா கிடைக்குமா. நம்ம அங்கே 450 கட்டுறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து 90 ரூபா அதில் கொடுப்பாங்க. மீதியெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அரசாங்கம் தான் நடத்துது இந்த போட்டிங்கை. அவர் அப்படியே பேசிகிட்டே ஜாலியாக போயிட்டு இருந்தார். இந்த இடத்துல படம் ஷூட்டிங்லாம் நடந்தது. இந்த மரங்க வந்து இயற்கையாகவே வந்தது. அதுவே வந்து அதில் பழம் காய் எதுவுமே வராது. வெறும் விதை மட்டும்தான் வரும். வந்து அப்படியே பக்கத்தில் இன்னொரு செடி முளைக்கும். அப்படியே முளைச்சிட்டே இருக்கும். அப்புறமா வந்து இது வந்து மே மாதம் லாஸ்ட்டில் தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா போட்டிங் நம்ம இந்த மரத்துக்கு நடுவில் போக முடியாது. வேறு வழி மாற்றி விடுவாங்க. அப்புறமா வந்து அவர் என்ன சொன்னார், தண்ணி கம்மியானா நிறைய பாம்புங்க தெரியும். பாம்புங்க இதெல்லாம் அதிகமாக இருக்கும்னு சொன்னார். வேறு வனவிலங்குகள் அவ்வளோவா நம்ம போகிற சத்தத்துக்கே அது மறைஞ்சிரும்னு சொன்னார். உள்ளே போன உடனே சத்தமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. நம்ம பேசுகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே. அந்த துடுப்பு போகிறார் இல்லையா, அதுதான் சத்தம். வேறு ஒரு சத்தம் கூட கிடையாது. பறவைகளும் உள்ளே இருக்குது. சைலண்ட்டாக உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரத்தோட விழுதுகள்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை அவர் சொல்கிறாரு. அதோட வேர் பாதி வேர் வந்து மேலே இருக்கும். இதோடது மூச்சு விடுமா, அதனால் இந்த மரம் அந்த மாதிரியா இந்த மரம். அந்த செடி வந்து வேர் வந்து உள்ளே இருக்கும். பாதி வேர் வந்து சுவாசிக்கிறதுக்காக மேலே இருக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம அது உள்ளே போனவுடனே வேறு உலகத்துக்கு வந்துட்டா மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அனகோண்டா அந்த படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு ஆற்று உள்ளே போவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் மரம் இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் பயம்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நம்மள சேஃப்டியாக தான் கூட்டிட்டு போகிறாங்க. டேஞ்சரு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. இப்போ ஒரு அகலமான வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதில் வந்து அவங்க நூற்றுக்கணக்கான கால்வாய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கால்வாய்னால் இப்போ நம்ம போகிறோம் இல்லையா வழி, அதுலேருந்து சின்ன சின்னதாக பிரியுது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அதாவே இயற்கையாகவே இருக்கிறது. செயற்கையாக இவங்க ஒன்று கூட செய்யலை. எல்லாமே அதுவே இயற்கையாகவே அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் தூரம் போன பிறகு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு வழி போகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? அந்த வழி போனாலும் ஒரு அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் ஒரு வழி வரும். அதே மாதிரி நிறைய கால்வாய் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அவங்க கூட்டின்னு போக சொன்னால் கூட்டின்னு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர் எந்த வழியில் கூட்டிகிட்டு போனாரோ அந்த வழியிலே நாங்கள் போய் அப்படியே சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க போகிற ரூட்டு சேஃப்டியான ரூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பக்கம் கூட்டிகிட்டு போங்க, அந்த பக்கம் கூட்டிகிட்டு போங்கன்னு அவங்கள சொன்னால் அந்த பக்கம் எப்படி இருக்கும்னு பயந்து நாங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போங்க அப்படின்னு நாங்கள் அவளை சொல்ல. அவர் எப்படி கூட்டிகிட்டு போனாரோ அந்த வழியாகவே நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரம் போக போக அந்த மரம் செடியெல்லாம் நம்ம மேலேயே வர மாதிரி இருக்குது. அவர் ரொம்ப தூரம் அப்பப்போ ரெஸ்ட்டு கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். கைக்கு ரொம்ப நேரம் துடுப்பு போட முடியல. அந்த படகுல கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு அங்கெல்லாம் சேல்ரியெல்லாம் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா உங்களால் முடிஞ்சது, நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க. அவங்க கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அளவு வந்து காலையில் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாயந்தரம் ஆக கம்மியாகும். நாங்கள் போனது ஈவினிங் டைம். அங்கே பாருங்கள், அந்த செடியில் பாருங்கள், ஒரு அடிக்கு அப்படி கம்மியாக இருக்குது. அந்த ஈரப்பதம் அதில் தெரியுது. அதுதான் அவர் சொன்னார். அமாவாசையில் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. ஒரு அடி 2 அடி அதிகமாகிடுமா. அதுக்கப்புறமா வந்து அமாவாசை முடிஞ்ச அப்புறமா 2 அடி கம்மியாகும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இந்த மாதிரி செடி நனைஞ்சிருக்கும், அப்படியே தண்ணி உள்வாங்கிடும். கடலில் சேர்ந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சதுப்பு நிலக்காடுகள். இப்போ பாருங்கள், போக போக மேலெல்லாம் செடி வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஒரு இடத்துல நம்மளுக்கு படுற மாதிரி வருது. நம்மளுக்கு படுற மாதிரி வந்தால் குனிஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல ஒரு போட்டு போகிற மாதிரி தான் இடம் இருக்குது. 2 போட்டு வரும்போது படுது பாருங்கள். இந்த இடத்துலலாம் பாருங்கள், அந்த கிளையெல்லாம் அப்படி ஈஸியாக நம்ம உட்காந்துட்டு எப்படி தொடுற மாதிரி இருக்குது. நம்மளை வந்து அதுக்குள்ளே 2 கிலோமீட்டர் சுற்றி காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 1 ஹவர் டைம் எடுத்துப்பாங்க. 1/2 ஹவர் போகிறதுக்கும் 1/2 ஹவர் வர்றதுக்கும். அப்படியே நம்ம அது உள்ளே சுற்றி பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம்லாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல போர்டு வச்சுருக்காங்க, இதை தாண்டி போகக்கூடாது, சேஃப்டி இல்லைன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேருந்து நீங்கள் இன்னொரு 300 கொடுத்தீங்கன்னா நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறோன்னு நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அது உள்ளே நம்ம அதை தாண்டி போகல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போர்டு வச்சுருக்காங்க, அது வரையும் உங்களுக்கு அலோன்னு சொல்லியிருக்காங்க. அது வரையும் போயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். அங்கே ஒரு 5 மினிட்ஸ் அவர் பிரேக் கொடுத்துட்டு அப்படியே நம்மளை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துட்டார். அதை தாண்டியும் போகலாம். இவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டியாக கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அங்கே போர்டு வச்சுருக்காங்க போகக்கூடாதுன்னு. எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க்குன்னு நாங்கள் போகல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அது வரையும் ஸ்டாப்பு. 10 போட்டு வந்தால் ஒருத்தர் 2 பேர் அது மாதிரி போகிறாங்க. மீதி எல்லோரும் இங்கேயே வெயிட் பண்ணி அப்படியே கிளம்பிடுறாங்க. அது உள்ளே இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த அலையாத்தி காடுகளை நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை பார்க்குறதுக்கு நிறைய ஃபாரினர்ஸ், டூரிஸ்ட்டு நிறைய பேர் வராங்க வெளிநாட்டில் இருந்து, எங்கெங்கே இருந்தோ. நம்ம இது 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டரில் வச்சு நம்ம பார்க்கலன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? எங்கெங்கே இருந்தோ வந்து பார்க்குறாங்க. நம்மளும் ஒரு தடவை பார்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போட் இந்த மாதிரி பக்கத்தில் போகும்போது இடிச்சிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க துடுப்பை மடக்கிடுறாங்க. துடுப்பு மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இன்னொரு படகை கவுத்து விட்டுரும். பக்கத்தில் வரும்போது துடுப்பை வந்து நேராக்கி விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து நம்மளை பொறுமையாக இவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த அலையாத்தி காடுகளால் மண்ணரிப்பு தடுக்கும். இன்னும் நிறைய சுனாமி, கடல்ல இருந்து எதனா ஆபத்து வந்தால் அந்த ஊரை காப்பாற்றும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இது வந்து மீனவர்களுக்கு ஒரு தொழிலாக இருக்குது. இதில் வந்து மீனவர்கள் வந்து அந்த லோக்கல் ஊர் மக்கள் வந்து மீன் பிடிச்சி மீன் விற்கிறாங்க. இது நிறைய பேருக்கு உதவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை எவ்வளவோ கொட்டி கொடுக்குது. அதை ஒழுங்காக பாதுகாக்காமல் மனிதர்கள் தான் இயற்கையை அழிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப அழிக்க இயற்கை வந்து மனிதர்களை அழிச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். நிலநடுக்கமாக, சுனாமியாக அப்படி மாறி நம்ம இயற்கையை நல்லா பார்த்துக்கிட்டா அதுவும் நம்மளை நல்லா பார்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வருது அதனோட வேருங்க. உள்ள வியூஸ்லாம் தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை செம்மையாக ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம்.
ஒரு இடத்துல அந்த செடிங்கெல்லாம் எப்படி வருதுன்ற அதோட வேர் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மரங்கள்லாம் இந்த மாதிரி வேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அவர் சொன்னார், அவர் எடுத்து நம்மளுக்கு காமிச்சார் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் மாதிரி இருக்காது, அது மேலே ஒரு பூ வந்திருக்கு பாருங்கள். அவர் எடுத்து இது மரத்தில் இது மட்டும்தான் வரும். அதுக்கப்புறமா இது அப்படியே போய் மண்ணில் போய் சொருகிக்கிட்டு அப்படியே மரமாக உருவாகும். வேறு எதுவுமே பூ காய் மனிதர்களுக்கு உபயோகப்படுற சாப்பிட்ற மாதிரி எந்த பொருளும் இதில் இருக்காது. இது அப்படியே இன்னொரு மரத்தை மட்டும்தான் உருவாக்கும் அப்படின்னு கிளியராக சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது அப்புறமா அங்கேருந்து பொறுமையாக நம்மளை கூட்டிகிட்டு போனார். அப்படியே ஒரு பிரேக்குக்காக இன்னொரு இடத்துல மரத்தாண்ட நிறுத்தினார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேரை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிறுத்தினார். அங்கே நான் படகு ஓட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். சரி ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அவர் எனக்கு பின்னாடி உட்காந்துட்டு அந்த துடுப்பை கொடுத்தாரு. ஆனால் நம்மளால் சரியாக போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், பயமாக இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுது. சரி சும்மா ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். விஷ பரீட்சை வேணான்னு. அப்படியே நம்மளோட ட்ரிப்பு முடிஞ்சுது. நம்மளை போய் இறக்கி விட போனார். ரொம்ப சூப்பராக பழகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிற மக்கள். நம்மளை கூட்டிகிட்டு போகிறவங்க ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த ட்ரிப்பை நம்ம முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அந்த போட்டில் இருந்து இறங்க போகிறோம். அவர் இறங்குறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் என்ன சொன்னார், நான் இறங்கி பிடிக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் இறங்குங்க, முன்னாடியே ஆர்வமாக இறங்கிடாதீங்க, சாஞ்சிரும் போட்டு, ஒரு ஆள் இறங்குனீங்கன்னா 3 பேர் விழுந்துருவீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு சொல்லிட்டோம் இறங்கக்கூடாதுன்னு. அவர் இறங்கி பிடிச்சாரு. அதுக்கப்புறமா நாங்கள் இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக இந்த போட்டிங்கை முடிச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெளியே பார்த்தா இலவச பேருந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதில் ஏறிட்டோம். வரும்போது ஒரு ஆளுக்கு 25 ரூபா ஆச்சு. போகும்போது என் மனைவிக்கும் என் பொண்ணுக்கும் டிக்கெட் கிடையாது, லேடிஸுக்கு ஃப்ரீ. அந்த பஸ் அங்கே இருந்தது. வரும்போது ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தோம், போகும்போது கவர்மெண்ட் பஸ் இருந்தது. அப்படியே நம்ம ஏறி சிதம்பரத்துக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சிதம்பரத்துலேருந்து சென்னைக்கு போனதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜஃப்ரு ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸு இல்லை எதுனா ஒரு சுற்றி பார்க்குற இடம் இருந்தால் போய் உங்கள் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.